ஹாய் மக்களே. நேற்று எங்கே போனோம்னா, நேற்று என் தங்கச்சி வீட்டுக்கு போனோம். சண்டே ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி காலையிலே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போனால் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பிலா மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தங்கச்சி வீட்டில் பிலா மரம், அப்புறம் மல்லிகைப்பூ செடி, இந்த மாதிரி நிறைய தோட்டம் நிறைய இருக்குது. அங்கே இயற்கை ஊர் கிராமம் தானே, அதனால் நல்லா இருக்கும். பாருங்கள் மக்களே, பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அங்கே தான் வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் இது கோழிக்கொண்ட பூ செடி, அந்த சைடெல்லாம் வந்து பூ கொல்லைங்க தான் இருக்கும் அதிகமாக. இது அப்புறம் கனகாம்பர செடி, இப்போ தான் பதியம் வச்சுருக்காங்க கனகாம்பர செடி. அப்புறம் இது வந்துட்டு கிழங்கு. அப்படியே போயிட்டு அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டலாமேன்னு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு. இது வந்துட்டு இட்லி பூ செடி. இந்த பூக்களுக்கெல்லாம் வச்சு கட்டுறதுக்காக அவங்களே கொல்லையில் பதியம் போட்டு செடி வச்சுருக்குறாங்க. நான் பிடிச்சிருக்குங்களா. அப்புறமா அப்படியே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா வாழை மரம். இது வந்து இந்த ஊசி மிளகா சொல்லுவாங்கள்ல, அந்த ஊசி மிளகா. பப்பாளி மரத்தை பாருங்கள் எப்படி, இது பிலா மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ காய் இருக்குது பிலா மரத்தில். அப்படியே பார்க்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இயற்கையெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் கிராமத்தில் இந்த சாத்துக்குடி வந்துட்டு மேலே ஏதோ மரம் இருக்குது பாருங்கள், மேலே சாத்துக்குடி மரம். அதில் இருந்துட்டு அந்த சாத்துக்குடி எடுத்தேன். அப்புறம் கொல்லையில் சுண்டைக்காய் இருந்தது, அது கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம். நேற்று டே செம்மையாக போச்சு மக்களே. ஞாயிற்றுக்கிழமை நல்லபடியாக போச்சு. இதான் என்னோடய தங்கச்சி வீடு. அப்புறம் தங்கச்சி மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து சாப்பாடு போட்டால் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு திரும்ப கொல்லைக்கு போயிட்டு புளிச்சக்கீரையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அது கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொல்லைக்கு மறுபடியும் ரிட்டன் போயிட்டோம். வீட்டில் இருக்கிறதோட கொல்லையில் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டு ஜில்லுன்னு இருந்தது அங்கே. அதனாட்ட கொல்லையிலே இருந்தோம். அங்கே போர் செட்டு, இந்த பைப்பு போர் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்லா இருந்தது. புளிச்சக்கீரை பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை பிடிக்கும் சொல்லுங்கள். கொஞ்சம் ஒடிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுவும். அப்புறம் இது அவுத்திக்கீரை மரம். அவுத்திக்கீரை கொஞ்சம் அது அவுத்திக்கீரை பறிக்கலான்னு பார்த்தேன். செடியெல்லாம் கொஞ்சம் பூச்சியாக இருந்தது. சரி அடுத்த டைம் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவுத்திக்கீரை செடி. இது மிளகா செடி போட்டிருக்காங்க, பழுத்துருச்சு. மிளகா வேணால் பறிச்சுட்டு போனால் இல்லை வேணாம் காஞ்சதுக்கப்புறம் கொடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே வர வழியில் தாராசுரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா நடந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிலாக்காய், அப்புறம் இது பிஞ்சு பலா, அந்த காயோட பிஞ்சு அதை ஏதோ கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் கடல கொடுத்தா, கொஞ்சம் கடல, பிலாப்பழம், அப்புறம் பிலாக்காய், அப்புறம் கொஞ்சம் புளி கொடுத்தா தங்கச்சி. அப்புறம் புளி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமுன் கொடுத்தாங்க. அவள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்ததில் சந்தை போடுவாங்களா அங்கே வாரம் வாரம். அப்புறம் அந்த சந்தையில் சாமான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தா கொஞ்சம், அது கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் பறித்த சாத்துக்குடி எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டோம். எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு. ஞாயிற்றுக்கிழமை டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. இந்த பிலாக்காய் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.